Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆகுது. நாங்க ஷிரடியில ஹோட்டல்ல இருக்கோம். நம்ம ரெடி ஆயிட்டோம். இப்போ எங்க போறோம் அப்படினா குட்டி ஷாப்பிங் முடிச்சிட்டு 8 மணிக்கு நமக்கு சுவாமி தரிசனம் இருக்கு. சோ தரிசனம் முடிச்சிட்டு டின்னர் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்துடலாம். நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. சோ அதுக்காக ஸ்பெஷலா இந்த Dress நான் வந்து வாங்கியிருந்தேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3XL 4XL 5XL சைஸ்ல இருந்த நான் இப்போ 2XL போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எங்க அம்மா பாருங்க சூப்பரா நெக்லஸ்லாம் போட்டுக்கிட்டு ஜம்மன் ரெடி ஆயிட்டாங்க. சரி போலாமா? சரி நாங்கள் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு பாபாவை பார்த்துட்டு இப்போ ரூமுக்கு வந்துடலாம். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தாங்க வாங்கினேன். இது வந்து அவங்க பட்டியாலா செட்டுன்னு சொல்கிறாங்க, சராரான்னு சொல்கிறாங்க. இது எது வந்து ஆக்சுவல் நேம் தெரியல, பட் பார்க்க நல்லா இருந்தது, போட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. கலர் என்கிட்ட இல்லைன்றதுனால வாங்கியிருந்தேன். எனக்கு இதுக்கு வந்து நான் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நெக் செட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஸ்டோனில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். முத்துச்சரம் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் அம்மா கொடுக்குற இந்த நெக்லஸ் கூட பார்த்தீங்கன்னா முத்துச்சரம் கிட்ட வாங்கினது, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. ஸோ அம்மாக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அம்மாவுக்கு வந்து இந்த நெக்லஸ் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டாக லுக்கே இருக்காது. அப்படியே ஒரு ராஜமாதா மாதிரி ஒரு லுக் இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் கிளம்பி வந்துட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 4:35 இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ், ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சாபுதானா வடை, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜவ்வரிசி வடை ரொம்ப ஃபேமஸ். இன்னும் அவங்க போடலை, பட் இந்த பானிபூரி ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது. செகண்ட் வந்து அந்த அந்த பூரி வந்து ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா வாயில் வச்சா கரையிற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து அங்கே பானிபூரி சாப்பிட்டுட்டு பாருங்கள், நம்ம பைரவர் நம்ம கூடவே வராரு. ஷிரடி கோயிலில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து உங்களுக்கு கூடவே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப வந்து செல்லமாக தான் இருக்கும் எல்லா நாய்க்குட்டியுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து விற்றுட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஷிரடியில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். மெயினாக ஸ்வீட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க. ஸோ அம்மா வந்து அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் சில வந்து ஸ்டாச்சுஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வாங்கணும், அதுவும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 7:30 ஆகுது. நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து தர்ஷன். கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ஒரு அழகான சாரீ வாங்கணும், அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நிறைய வந்து பொருள் வாங்கியிருக்கோம். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் வந்து ஃபோன்லேயே வச்சுருந்தேன் சாஃப்ட் காப்பி. பட் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃபோன் உள்ள அலௌட் கிடையாது. ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து தான் போகணும். ஸோ நீங்கள் வந்து ஷிரடிக்கு வந்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா ஃபோனை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபோனில் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் ஓடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சு. நமக்கு 8 o'clock தர்ஷன். ஸோ பிரதர் வந்து நீங்கள் உள்ளே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பிரிண்ட் அவுட் வந்தோடனே நம்ம வந்து கேட் நம்பர் 6க்கு வந்து போகணும். விஐபி தர்ஷன் டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து கேட் நம்பர் 6 தான். அம்மாவுக்கு ரொம்ப நேரம் நடக்க முடியாது, அதே மாதிரி ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து எனக்கு ஜாலி ஹாலிடேஸில் வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து ஜாலி ஹாலிடேஸ் பண்ணி பார்த்தா இந்த ஷிரடி ட்ரிப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஷிரடி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தாய்லாந்து, மலேசியா கூட பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 6க்கு வந்துட்டோம். நான் ஜாலி ஹாலிடேஸில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட அந்த நம்பர் தெரியுது பாருங்கள். ஸோ தர்ஷனம் சூப்பராக முடிஞ்சது, நல்லபடியாக ஆச்சு, ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஷாப்பிங் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னாங்க அம்மா, பிரசாதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம். என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் பாபாவை பார்த்துட்டு வந்து உண்மையிலே பெரிய பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதை விட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா என் அம்மா வந்து மெயினாக கூட்டிகிட்டு வந்தது தான். எப்படி தரிசனம்? சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக ஆயிடுச்சு தரிசனம். குடுகுடுன்னு ஓடுறாங்க உள்ள, சாமி பார்த்தா எனக்கு அழகாக வந்துச்சு. அழகாக வந்துருச்சா? பாபாவை கிட்டேருந்து பார்த்தோம். திரும்பி கோயிலேருந்து வெளில வரப்போ என்னமோ தெரியாமல் அழகாக 2 பேருமே அழுதுட்டோம். ஸோ யாரையோ ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க விட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் வரப்போ பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம ஹோட்டல் ரூம் பக்கத்துலேயே வந்து இந்த சாரீ ஷாப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைத்தானி சாரீஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டோலாவா
பட்டோலா அந்த பிரிண்ட் போட்டிருந்தது. எனக்கு இந்த பட்டோலா எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு saree வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் என்ன தான் வந்து ஒரு saree அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு saree வாங்கி கொடுக்குறது வந்து அதுவும் ஷிரடியில் வந்து ஒரு ஞாபகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஷிரடியில் வாங்கின சாரின்னு சொல்லி ஒரு மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு saree வாங்கி கொடுக்கலான்ட்டு இந்த பட்டோலா அந்த பிரிண்ட் போட்ட பைத்தானி சாரீஸ் வாங்கி கொடுத்தேன். 4000 ரூபாய் அது ஒரு saree. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ பாருங்கள், ராஜமாதா உட்காந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த பையனே சொன்னாங்க, மேடம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அப்படின்ட்டு. ஆமாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு நேவி ப்ளூ கலர் காமிச்சிருந்தாங்க. அதை நான் சூஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் வீட்டுக்கு போயிட்டு. அது உமா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா பைத்தானி அந்த அந்த சில்கில் வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினோம். நானும் வந்து ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட் கட் சுடிஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணி போட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி போடலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா மகாராணி பைத்தானி சில்க் saree. அம்மாவுக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ப்ளவுஸோட டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் இந்த saree அம்மா வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு saree ட்ரெஸ் மெட்டீரியல் எங்கே போனாலும் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் கிடச்சா வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஒரு சுடிதார் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அம்மாவுக்கு போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. போடவே மாட்டாங்க. நான் ரொம்ப வற்புறுத்தி போட வச்சேன். 10 நிமிஷம் போட்டு அப்படி கைட்டு போட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 ஆகுது. கீழே ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் தான் இந்த பேக்கேஜில் அப்படின்றதுனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாய் தீர்த்து போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பூரி பாஜி, அப்புறம் வந்து போஹா, இந்த மாதிரி ஆலு பரோட்டா மாதிரி நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம். இந்த போஹா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஆக்சுவலாக 2 போஹா வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். நம்மளுக்கு வந்து இப்போது சாய் தீர்த்து போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூரி பாஜின்னு சொல்கிறாங்க. அதாவது பூரியும் பாஜி அப்படின்னா சப்ஜி. ஸோ பூரி பாஜின்னு சொல்லுவாங்க. பூரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அந்த பஞ்சாபி தாலி, நார்த் இந்தியன் தாலிலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ சூப்பராக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு சாய் தீர்த்துக்கான டிக்கெட்ஸும் கொடுத்துறாங்க கையோட. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் வந்து இன்க்ளூட் தான் ஆயிருக்கு. ஸோ அவங்களே நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து சூப்பராக கையில் வந்து கொடுக்குற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம கிளம்பிட்டதான் பாக்கி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மா மேலே பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க தான் நான் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் ப்ளாக் சொல்லியிருப்பேன் இல்லையா, பாபாவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, பைஜா அம்மா. அவங்க தான் வந்து வளர்த்தாங்க. ஸோ பைஜா அம்மாவோட ஹஸ்பண்ட், அவங்களோட பையன் தாத்தியா, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க அண்ட் அவங்களோட கொள்ளு பேரங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நாம் ஸ்டே பண்ணிக்கிற இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பைஜாமாவோட வீடு. அவங்க வீடு தான் இப்போ ஹோட்டலாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ ப்ராப்தம் பாருங்கள் நம்மளுக்கு. ஏன்னா பாபா இங்கே வந்து பாஜாமா கையில் சாப்பிட்ருக்காங்க, இங்கே வந்திருக்காரு. ஸோ இங்கெல்லாம் பாபா நடந்திருக்காரு. ஸோ பாபா வந்து போன அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ தங்கியிருக்கோம் அப்படின்றப்போ ஒரு டிவைனான ஒரு பிளேஸ், டிவைனான ஃபீல் வருது. எனக்கு இது யார் சொன்னாங்க தெரியுமா? இந்த ஹோட்டலில் ஆளுங்க சொல்லலைங்க. பக்கத்தில் நம்ம துணி வாங்கினோம்ல, நேற்று அம்மாவுக்கு saree வாங்கினோம்ல, அந்த saree கடை ஓனர் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ உங்கள் பின்னாடி இது வந்து பாபாவோட பாக்கெட் இருக்கு, போய் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பாய்ஜாமாவோட கொள்ளு பேரன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து பாபாவோட பாக்கெட் இருக்குது. அவங்க தான் வந்து இப்போ அதை பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ பாபா வந்து தன்னோட பாக்கெட்டை தாத்தி, அதாவது பார்த்திங்கன்னா பைஜாமாவோட பையன் தாத்தியா கிட்ட கொடுத்தாரு. ஸோ தாத்தியாவோட ஃபேமிலி இப்போ பரம்பரையாக அதை பாதுகாத்துட்டு வராங்க. இது கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கல. ஏன்னா வந்து பாபா வந்து பர்சனலாக வந்து தன்னோட பாக்கெட் தாத்தியா கிட்ட கொடுத்ததால அவங்க ஃபேமிலிக்கு தான் இது சொந்தம் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா கிளாஸ் பெட்டகத்துக்குள்ளே, கண்ணாடி பெட்டகத்துக்குள்ளே பாபாவோட பாக்கெட் வச்சுருக்காங்க. எவ்வளோ பிராப்தமான விஷயமா இருக்கும் பாருங்கள். ஸோ பாபா யூஸ் பண்ணால் அவரோட பாக்கெட்டை கண்ணால் நான் பார்த்து தொட்டு வணங்கிட்டு வந்திருக்கேன்றது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து திருப்தியாகவும் இருக்குது. ஸோ இது நான் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த ஒரு பிராப்தமும் உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாபா, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாய்ஜாமா, அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஸோ இந்த வீடு தான் வந்து பாய்ஜாமாவோட வீடு. இப்போ அந்த வீடை இடிச்சுட்டு இங்கே வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலில் கட்டியிருக்காங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா சில ட்ரெடிஷன்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிரடி வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா பாய்ஜாமாவோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாபாவோட பாக்கெட்டை தாராளமாக பார்க்கலாம். ஸோ அது வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் போத்தீஸில் வாங்கினது தான் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி 2XL சைஸ். அதை நான் 10 வாட்டி சொல்கிறது ஒரு பெருமை எனக்கு. ஏன்னா வந்து நான் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்றதுனால. ஸோ இப்போ நம்ம போகிறோம் எங்கே தெரியுமா? சாய் தீர்த் என்ன அப்படின்னா அது ஒரு விதமான அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து பாபா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு
5D ஷோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி படம், அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஷிரடிக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சாய் தீர்த்துக்கு வாங்க. இதுக்கான டிக்கெட்ஸும் நம்மளோட ஜாலி ஹாலிடேஸ் அவங்களே நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம சாய் தீர்த்து வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து இதில் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறாங்க. என்னம்மா? லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா ரொம்ப வந்து எமோஷனல் ஆனாங்க. ஸோ இப்போ நேரில் பார்க்க போகிறாங்க. பாபாவோட அந்த ஸ்கீட்லாம் பார்க்க போகிறாங்க. எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸை காமிச்சு கையில் அந்த பேண்டு கட்டி விடுவாங்க. அதில் மொத்தம் 4 ஷோஸ் இருக்கும். ஒரு ஷோக்கும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவராலாக 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த 2 பேண்டுமே நம்ம கையில் கட்டி விட்டுருவாங்க. இதில் வந்து துவாரகாமாயி, சாய்பாபாவோட ஒரு படம், அப்புறம் தீர்த்த யாத்திரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 5D மூவி ஒன்று. ஸோ மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. உள்ள இருக்குது அம்மாவுக்கு இங்கே வந்து ஒன்று பார்க்குறப்போ அவ்வளோ வந்து கிளிக்காக இருக்காங்களாம். பாபா கிட்ட உயிரோடு இருக்கும்போது பார்த்து எப்படி அப்படி இருக்கு. சிவாஜி மகாராஜ் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை. ஒரு ட்ரெயின் மாதிரி நம்ம லாஸ்ட் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் மாதிரி நம்ம உட்கார வச்சுருவாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்ல கூடிய கோவில்லாம் காட்டுவாங்க. ட்ரெயின் மாதிரி சின்ன வயசுல అది ఇంకో చోట ఇది ట్రైన్ అదే ఉంది. ఇది ట్రైన్లో కూర్చోబెట్టి పూరి జగన్నాథ్ టెంపుల్, మీనాక్షమ్మ టెంపుల్ అన్ని టెంపుల్లో వాళ్ళు చూపిస్తారు. இந்த தீர்த்த யாத்திரை இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி போகுது பாருங்கள். இதில் நம்ம உட்காந்துடணும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து சுற்றி ஒரு சர்க்கிள் சுற்றி வரும். இந்த சர்க்கிள் சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோவில் அதோட வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி ஒரு ஆடியோ பின்னாடி வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலையும் நின்று அந்த கோவிலுக்கிட்டேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அம்மா நல்லா சுற்றி பாரு. சரியா? சூப்பராக இருக்கும் பாரு. इस यात्रा का प्रारंभ महानगरी मुंबई से करते हैं। पूरे देश से यहाँ लोग आते हैं और ये नगरी किसी को नाराज नहीं करती। गेटवे ऑफ इंडिया, भारत का ये प्रवेश द्वार। इकड़े स्टार्ट होता जर्नी मुंबई इंडिया गेट. इंडिया गेट का मुंबई गेट. मुंबई दिल्ली. यहाँ के जो प्रमुख मंदिर हैं उनमें से एक है श्री गणेश जी का. श्री सिद्धि विनायक दर्शन करते हैं श्री गणेश जी के और दर्शन करने के साथ ही साथ ले लेते हैं गणपति बापा का आशीर्वाद भी. इस मंदिर का निर्माण श्रीमती देवबाई मंदिर और ये देवता यहाँ आने वाले किसी भी श्रद्धालु को निराश नहीं करते और सबकी मनोकामना पूरी करते हैं. मुंबई से अब सीधे चलते हैं गुजरात. भगवान श्री कृष्ण का ये प्राचीन द्वारकाधीश हुआ है. मान्यता ये है कि द्वारका नगरी में द्वार 4 धामों में से एक है ये द्वारकाधीश मंदिर. हर साल यहाँ कृष्ण जन्म का उत्सव बड़े धूमधाम से मनाया जाता है. केदारनाथ माँ केदारनाथ शिव जी का मंदिर है. इसे खुद पांडवों ने बसाया था ऐसा माना जाता है. आज का जो मंदिर है उसकी रचना 1200 साल पुरानी है. इस मंदिर के द्वार हर साल केवल अक्षय तृतीया से कार्तिक पूर्णिमा तक यानी लगभग 6 महीने खुले रहते हैं.
हिमालय के गढ़वाल क्षेत्र की पहाड़ियों में महाभारत, भागवत पुराण, पद्म पुराण इन सभी ग्रंथों में पाया जाता है। पहुंचते हैं। भगवान विट्ठल की इस वारी को कौन नहीं जानता। प्रमाण भी है और महाराष्ट्र की संत परंपरा का आधार भी। विट्ठलमा पांडुरंगर अब सीधे चलते हैं जिले की ओर। मीनाक्षी जो देवी पार्वती का रूप है, उनके मंदिर का ये 1000 स्तंभों का दालान है। इस मंदिर के 50 मीटर ऊंचे 14 गोपुरम वास्तुशिल्प के सौंदर्य का प्रतीक हैं। इस मंदिर में 33,000 मूर्तियां हैं और यहाँ दर्शन के लिए रोज 15,000 से भी अधिक भक्त आते हैं। आंध्र प्रदेश के चित्तूर की ये पहाड़ी ये मंदिर हमारे प्राचीनतम मंदिरों में से एक है। इस मंदिर में संस्कृत, तेलुगु, तमिल और कन्नड़। अब इस तीर्थ यात्रा पर इसे समाप्त करने से पहले चलते हैं शिरडी और ले लेते हैं साईं बाबा का आशीर्वाद। यही वो 100 साल पुरानी शिरडी है, हमारे साईं की शिरडी। वाह तो अब यात्रा सफल हुई और आप हमें फिर से आपकी सेवा करने का मौका जरूर देंगे। नमस्कार। தீர்த்தத்தை ஃபுல்லாக பார்த்தோம். கடைசியில் ஷிரடி பாபா பார்க்குறப்ப கண்ணு கலங்கிடுச்சு, எனக்கும் கலங்கிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கும் கலங்கிடுச்சு. அது என்னமோ அவரை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடுது. சூப்பராக அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்னன்னு பார்க்கலாம். நல்லா இருந்ததா? இப்போ நாம் போக போகிறோம் சப்கா மாலிக் ஏக் அப்படின்ற ஒரு ஷோக்கு. இது வந்து ஒரு சின்ன பாபா பற்றியான ஒரு ஃபிலிம் தான். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளே இருக்கும். பாபா பற்றி சினிமா போடுவாங்க, சரியா? அழாமல் பாரு, ஓகே? அழாமல் பாருன்னு சொன்னேன், பட் நானும் அழுதுட்டேன், எங்கள் அம்மாவும் அழுதுட்டாங்க. இந்த படம் பார்த்த எல்லாருமே மோஸ்ட்லி கண் கலங்கி தான் வெளியில் போனாங்க. அந்த ஃபீல் வந்து அந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுலேயும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும். இப்போ போகிறோம் ரொம்ப ஃபன்னான 5D மூவிக்கு. எங்கள் அம்மா செம்ம என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆஷா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் ஆஷா, சூப்பராக காஷான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்ததெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இது பார்த்திங்கன்னா 3D மூவி இல்லை, 5D மூவி. ஸோ அம்மா வந்து இந்த கண்ணாடி போட்டு தான் பார்க்கணுமா, ஏன் கண்ணாடி போடக்கூடாதா அப்படின்னாங்க. உங்கள் கண்ணாடி கைட்டு இதை போட்டு பாருமா அப்படின்னு சொல்லி அந்த சேரில் உட்கார வச்சது பெரிய பாடாக போச்சு. ஏன்னா அது வந்து மோஷன் கண்ட்ரோல் சேர் மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த டிவியில் ஸ்க்ரீனோட மோஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேர் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி அது மூமெண்ட் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட அனுமானோட கதை.
சீதாதேவி வந்து ராமரை தூக்கிட்டு போய் லங்கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அனுமார் எப்படி போய் லங்கையை போய் சீதையை பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி தான் கதை. 5D மோஷனில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சேரெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த செடி கொடி இதுனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொடி மாதிரி புஸ்கு புஸ்குன்னு ஆடும். அப்புறம் மேலே தண்ணி தெளிக்கும், பபுள்ஸ்லாம் வரும். செம்ம ஃபன். சொல்லப்போனால் எங்கள் அம்மா வந்து த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது ஷோ இல்லைம்மா? சூப்பராக இருந்ததுல, ஜாலியாக இருந்தது. விமான் அண்ட் ரேவந்த் 2 பேர் மிஸ் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஷோ பார்த்தீங்கன்னா துவாரகாமாயி. பாபாவோட துவாரகாமாயி எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கும். பட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது வந்து மனுஷன் கிடையாது, பொம்மைங்க. ஸோ பாபா மாதிரியே பொம்மைங்க நிற்க வச்சு பின்னாடி ஆடியோ வரும். இதை வந்து கேப்சர் பண்ணக்கூடாது, அதனால நான் பண்ணலை. 2 பேருமே கண்ணாடி வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு பூக்களுமே ஸோ அடிக்கிற வெயிலுக்கு கண்ணாடி போடாத கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா இருக்கா? கேளு எப்படி இருக்கு என் கண்ணாடி சொல்லுங்கன்னு கேட்பியே. கேளு கண்ணாடி நல்லா இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க நான் காட்டி விட்டது நல்லா இருக்கா? ஸோ நம்ம வந்து வெயிலில் நடக்க முடியாது. நம்ம 4 ஷோவே பார்த்துட்டோம். கையில் காட்டு, இந்த பேண்டு காட்டு, இந்த பேண்டு கட்டுவாங்க. ஸோ அந்த 4 ஷோஸும் முடிச்சிட்டோம். இப்போ சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஹோட்டல் ரூம் போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங்காக வந்து ஷாப்பிங் போகலாம். ஸோ நல்லபடியாக சாய் தீர்த்து பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. போயிட்டு ரூமில் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் டைம் இருந்ததுன்னா முடிஞ்சதுன்னா ஷாப்பிங் போகலாம். என் ஹஸ்பண்ட் சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு வாங்குறதுக்கு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? நல்லா இருந்துடாமா சாய் தீர்த்து? உங்களுக்கும் ஷிரடி வரணும் அப்படின்னா மறக்காமல் ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓம் சாய்ராம்.